ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த சூட்டெல்லாம் போட்டிருக்கோம். ஆக்சுவலி கொரோனா சூட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணும்போது பாய்லர் சூட்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிறோம். இது அதே மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும்போது ஃபியூம்ஸ் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது போட்டுட்டு தான் வந்து அடிப்போம். ஏன்னா இன்ஹேல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த கேஸ் ப்ரொடெக்ஷன் மாஸ்க் வந்து நம்ம இது போடுறது. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இடையில நம்ம வீடியோ எடுப்போம். ஸோ அது வந்து உங்களால் பார்க்க முடியும். நான் இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். பாதி பண்ணி முடிச்சிருக்கோம். பாதி இல்லை, ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நான் அடித்தது ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் ஆகிருக்கு. இந்த சூட்டு மட்டும் இல்லைன்னா பாய்லர் சூட்டோட கதி அதுவும் கதி தான். ஷூஸ் போயிடுச்சு, ஷூ புதுசு வந்துடும். காகிள்ஸு இந்த மாஸ்க்கெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதில் பெயிண்ட் ஒட்டி இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல இந்த முகத்தோட இந்த இடத்துல எல்லாம் பெயிண்டாக தான் இருக்கும். காகிள்ஸ் ஃபுல்லு பெயிண்டாக இருக்கும். ஹெல்மெட்டு ஃபுல்லும் பெயிண்ட்டு தான் பார்த்தாலே. இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம அப்படியே உள்ளே தான் உடம்புக்குள்ளே தான் போகும். ஸோ கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்திருக்கோம். 1.5 டப்பா நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இது வரைக்கும். 2வது டப்பா ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து லஞ்ச் டைம். ஸோ லஞ்ச் டைமுக்கு அப்புறம் தான்